வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஜூலை 21 என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க நெக்ஸ்ட் வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பார்க்கலாம். சரி வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இப்ப நம்ம பார்ப்போம். நம்ம ஹீரோ வந்துட்டு சொல்றாரு, அத்தை இங்க பாருங்க, நீங்க அந்த போட்டியில கலந்துக்கிட்டாதான் அங்க உள்ள மக்களுக்கு நல்லது. ஏன்னா அந்த போட்டியில சிவனாண்டி 50 லட்சம் பணம் கொடுத்து சேர்ந்துட்டான். அவன் மட்டும் அந்த போட்டியில கலந்துக்கிட்டு தலைவர் ஆகிட்டான் அப்படின்னா அவன் கண்டிப்பா இந்த ஊருக்கு நல்லது பண்ண மாட்டான். அதோட நம்ம குடும்பத்தையும் பழி வாங்குறேன் அப்படின்னு சொல்லி என்கிட்டயே வந்து ஸ்ட்ரைட்டா சொல்றான். அதனால அந்த மாதிரி ஆளு அந்த பதவியில நிக்கவே கூடாது. நீங்க தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ இதை கேட்டதும் நம்ம வில்லி சொல்றாங்க, அக்கா அவன் நிக்கிறான் இவன் நிக்கிறான் அப்படிங்கறதுக்காகலாம் நீ வந்துட்டு குழப்பம் அடையாத. அவனை வந்துட்டு அந்த தலைவர்கள் எல்லாருமே சேர்ந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவன் பணத்தையும் கட்டியிருக்கான். நம்ம வந்துட்டு அதுல தலையிட முடியாது இல்லையா? நீ இப்ப உன் மாப்பிள்ள சொல்ற மாதிரி சரி, அந்த போட்டியில நீ போய் கலந்துகிட்டீன்னா ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து யார பேசுவாங்க? உன்னதான் பேசுவாங்க. ஊர் மக்களுக்கு எதிரா நீ முடிவு பண்ணிட்ட அப்படின்னு உன்னைய ரொம்ப திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால நீ அந்த போட்டியில கலந்துக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அதனால பொண்ணோட கல்யாணத்தை மட்டும் நல்லபடியா நடத்தி முடிக்கிறதுக்கு யோசி. இதை கேட்டதும் நம்ம வில்லி யோசிக்கிறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை நான் சொல்றது கேளுங்க, அவ மட்டும் இந்த மாதிரி போட்டியில வந்து கலந்துக்கிட்டான்னா அதுக்கப்புறம் இந்த மக்களுக்கு நீங்க எதுவுமே நல்லது செய்ய முடியாம போயிரும். அப்புறம் அவனுக்கு முன்னாடிதான் நீங்க கை கட்டி இதை பண்ணு அதை பண்ணு அப்படின்னு சொல்ல வேண்டி இருக்கும். இந்த கவர்மெண்ட் அனுப்புற பணம் எல்லாத்தையுமே அவன் பாதி எடுத்துக்கிட்டு கண்டிப்பா இந்த மக்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டான். இதை கேட்டதும் நம்ம ஈஸ்வரி வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப வில்லி இதை பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. ச்சே, எப்படியாவது அக்காவை இதுல கலந்துக்க வைக்க கூடாது அப்படின்னு பார்த்தா இவன் கண்டதையும் சொல்லி குழப்புறானே. ராஜா சொல்றாரு, இங்க பாருமா ஈஸ்வரி, நீ அந்த போட்டியில கலந்துக்கிட்டேன்னா இது எவ்வளவு பெரிய பெருமை தெரியுமா எல்லாருக்கும் அப்படின்னு. அப்ப ரோகிணி ரேவதி எல்லாருமே ஈஸ்வரிய என்கரேஜ் பண்றாங்க. அதுக்கப்புறம் சீனை செட் பண்ணி அந்த வில்லனை காமிக்கிறாங்க. வில்லனும் வில்லனோட சித்தப்பாவும் சேர்ந்து அங்க நாமினேஷன் தாக்கல் பண்றதுக்காக வராங்க. அங்க வந்துட்டு வெடியெல்லாம் வெடிக்குது. அப்ப மாலையெல்லாம் கொண்டாந்து அந்த வில்லனுக்கு போடுறாங்க. அப்ப சித்தப்பா சொல்றாரு, என்ன எல்லாரும் சும்மா வாழ்க வாழ்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிய, தலைவர் வாழ்கன்னு சொல்லுங்க அப்படின்னு. இதை கேட்டதும் சிவனாண்டிக்கு ரொம்ப சந்தோஷம். அப்ப அந்த தலைவர் சொல்றாரு, இங்க பாருங்க, நீங்க தான் வந்துட்டு இந்த ஊருக்கு நிறைய நல்லது பண்ணணும் அப்படின்னு. அப்ப சித்தப்பா சொல்றாரு, இன்னும் என் மகன் வந்துட்டு நாமினேஷன் தாக்கல் பண்ணல இல்ல, அவன் தாக்கல் பண்ணி முடிக்கட்டும், அண்ணன் போஸ்ட்ல என்னோட மகன் வந்துட்டு ஜெயிக்கணும், அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு நல்லது பண்றத பத்தி யோசிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் அவங்க எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. அப்ப அந்த வில்லன் சொல்றாரு, இங்க பாருங்க, நான் வந்துட்டு ஜெயிச்ச பிறகு பாத்துக்கிறேன் அப்படின்னு. அப்ப அந்த சித்தப்பா சொல்றாரு, சரி நாங்க போயிட்டு நாமினேஷன் தாக்கல் பண்ணிட்டு வரோம், இதே மாதிரி தலைவர் வாழ்கன்னு சொல்லிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அதுக்கப்புறமா வெளியில வந்துட்டு பயங்கரமான வெடி சத்தம் கேக்குது. என்னடா இது இப்படி பயங்கரமான வெடி சத்தம் கேக்குது அப்படின்னு எல்லாருமே திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா ஒரு கார் வருது. அந்த கார்ல இருந்து நம்ம ஹீரோ இறங்கி வராரு. ஹீரோ இறங்கி வந்ததோட சகலையும் வராரு. சகலை வந்துட்டு அவங்க அத்தைக்காக கார் கதவை ஓபன் பண்ண காருக்குள்ள இருந்து நம்ம ஈஸ்வரி இறங்கி வராங்க. ஈஸ்வரிய பார்த்ததோட அங்க உள்ள சிவனாண்டி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. நம்ம ஈஸ்வரி அங்க இருந்து வந்து நினைக்க அப்ப அந்த வில்லன் கேக்குறாரு, என்ன எனக்கு வந்துட்டு பாராட்டு சொல்றதுக்காக இங்க வந்திருக்கியா, எனக்கு வாழ்த்துக்கள் சொல்றதுக்காக வந்திருக்கியா? இங்க பாரு, நான் இதுல ஜெயிச்ச பிறகு முதல்ல பதவி வாங்க போறது உன் குடும்பத்தை தான். இனிமே உனக்கு என்ன வேணும் அப்படின்னாலும் என் முன்னாடி வந்து கை கட்டி நின்னு என்கிட்ட கேட்கணும் அப்படின்னு. அப்ப நம்ம ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, உன்கிட்ட நான் வெட்டி பேச்சு பேசுறதுக்காக வரல, இரு நான் நாமினேஷன் தாக்கல் பண்ண போறேன். இதை கேட்டதும் செம ஷாக் ஆகுறாங்க அங்க உள்ளவங்க எல்லாருமே. அப்ப தலைவர் கேக்குறாரு, என்னம்மா இது, இவரை நாங்க எல்லாருமே சேர்ந்து முடிவு பண்ணிட்டோம், நீங்க என்ன இப்படி சொல்றீங்க? அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, நாமினேஷன் தாக்கல் பண்றதுக்கான நல்ல நேரம், அதுக்குள்ள நான் வந்துட்டு போயிட்டு நாமினேஷன் தாக்கல் பண்ணணும், நீங்க எல்லாரும் இருங்க, நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு நம்ம ஈஸ்வரி நேரா உள்ளார போயிட்டு அப்ளிகேஷனை அப்ளை பண்றாங்க. அப்ளை பண்ணி முடிச்சுட்டு அங்க இருந்து வெளியில வராங்க. வெளியில வந்துட்டு, இங்க பாருங்க, இப்ப நான் நீங்க கேக்குற கேள்விக்கு பதில் சொல்றேன். இங்க பாருங்க, நீங்க எல்லாரும் ஒரு மனதா தேர்ந்தெடுத்தா இந்த சிவனாண்டியை எதிர்த்து நிக்கிறது தப்புதான். ஆனா இவன் மட்டும் தலைவர் பதவியில நின்னா இவன் இந்த ஊருக்கு நல்லது பண்ணுவானா? அதை யோசனை பண்ணி பாருங்க.
இவன் கண்டிப்பா நம்ம ஊருக்கு எந்தவித நல்லதும் பண்ண மாட்டவே மாட்டான். அப்ப சிவனாண்டி சொல்றாரு, இது என்ன அநியாயமா இருக்கு? இந்த பஞ்சாயத்துல யாரு அதிக பணம் கட்டுறாங்களோ அவங்கதான் இந்த மாதிரி அன்ன போஸ்ட்ல நிக்கணும். நானும் அதே மாதிரி நின்றுருக்கேன். தேவையில்லாம இவ வந்து நிக்கிறா அப்படின்னு எல்லாருமே ஆதரவு கொடுக்குறீங்க. இதெல்லாம் சரியே இல்ல. நான் தான் இந்த போட்டியில அதிகமான பணத்தை கட்டுனேன். நான் தான் இதுல நிப்பேன் அப்படின்னு சொல்ல, அப்ப நம்ம ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, இது மாதிரி இவன் நின்னா இந்த ஊருக்கு நல்லது பண்ணுவானா? யோசனை பண்ணி பாருங்க. வர பணம் எல்லாத்தையுமே இவன் தான் எடுத்துப்பான். அப்புறம் இந்த ஊரும் கெட்டு குதிச்சரா போயிரும். அதனால கண்டிப்பா இவன் நிக்கிறது எனக்கு பிடிக்கல. வேற யாரு? அந்த வைத்தியர் நிக்க வச்ச. அவர் இந்த ஊருக்கு நிறையவே நல்லது பண்ணுவாரு. அதனாலதான் அவரை நிக்க வச்சேன். ஆனா அவரால அதிக பணம் கட்ட முடியாததுனால இப்ப அவரால நிக்க முடியல. அவரு நின்னு இருந்தா நான் எதிர்த்து நின்னு இருக்கவே மாட்டேன். எனக்கு இந்த மாதிரி பதவியில எல்லாம் நிக்கணும் அப்படின்னு கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது. ஆனா என்ன பண்றது, இந்த மக்களுக்காக நான் இந்த முடிவு எடுத்துதானே ஆகணும். இந்த ஊருக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கறதுக்காக நான் இதை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு. இதை கேட்டதும் அந்த சிவனாண்டி சொல்றாரு, இதெல்லாம் ரொம்ப அநியாயமா இருக்கு அப்படின்னு. அப்ப அந்த தலைவர்கள் சொல்றாங்க, அம்மா உங்ககிட்ட நாங்க ஆரம்பத்திலேயே கேட்டோம், நீங்க இந்த பதவியில நின்னுங்க அப்படின்னு. ஆனா நீங்க நிக்கல. ஆனா இந்த சிவனாண்டி நின்னது எங்க எல்லாருக்குமே கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல. இவன் கண்டிப்பா இந்த ஊருக்கு நல்லதே பண்ண மாட்டான் அப்படின்னு எங்க எல்லாருக்குமே தெரிஞ்சும் தான் நான் உங்களை நிக்க வச்சோம். வேற வழி இல்ல, நீங்க நிக்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்கல்ல. ஆனா இப்ப நீங்க நிக்கிறேன் அப்படின்னு சொன்னது எங்க எல்லாருக்குமே ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்கு. அம்மா நீங்க இந்த ஊருக்கு நிறையவே நல்லது பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கு. நீங்க கண்டிப்பா இந்த ஊரை விட்டு கொடுத்துட மாட்டீங்க. இங்க பாரு சிவனாண்டி, நீ கொடுத்த 50 லட்சம் பணத்தை உனக்கே நாங்க திருப்பி கொடுத்துட்றோம். நீ இந்த போட்டியில நிக்க வேணாம். அதுக்கு அந்த வில்லன் சொல்றாரு, என்ன இது அநியாயமா இருக்கு? நான் பணம் கொடுத்து கட்டி சேர்ந்திருக்கேன், நீங்க வந்துட்டு இப்படி எல்லாம் முடிவு பண்றீங்க. இங்க பாருங்க, எனக்கு தெரியாது, நான் இந்த பணத்தை வாங்கிக்க மாட்டேன். நான் இந்த போட்டியில கலந்துக்குவேன். இங்க பாரு ஈஸ்வரி, இந்த போட்டியில நான் உன்னை எதிர்த்து நின்னு உன்னை ஜெயிக்கிறேனா இல்லையான்னு பாரு. அப்ப ஈஸ்வரி சிரிக்கிறாங்க, இங்க பாரு, இந்த ஊர்ல யாருமே உனக்கு ஆதரவு கிடையாது. அப்படி இருக்கையில உனக்கு யாரு ஓட்டு போடுவா? அதுக்கு அந்த வில்லன் சொல்றாரு, எனக்கு கண்டிப்பா ஓட்டு விழும், நான் உன்னை ஜெயிச்சு காமிக்கிறேன் அப்படின்ட்டு அந்த வில்லன் அந்த இடத்துல இருந்து போறாரு. அவர் போனதும் ஈஸ்வரி நேரா வீட்டுக்கு போறாங்க. அங்க போனதும் அங்க உள்ள பெண்கள் எல்லாருமே, அம்மா என்னாச்சுமா, நீங்க அப்ளை பண்ணிட்டீங்களா? அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, அதெல்லாம் அப்ளை பண்ணிட்டேன். அப்ப வில்லி சொல்றாங்க, அக்கா உன் மாப்பிள்ள சொன்னா அப்படிங்கிறதுக்காக நீ அப்ளை பண்ணிருக்க. கண்டிப்பா இது ரொம்ப பெரிய பிரச்சனை ஆக போகுது பாரு. என்னதான் இருந்தாலும் அவங்க கிராம மக்கள் எல்லாருமே சேர்ந்து முடிவு பண்ண ஒரு விஷயத்த நீ வந்து எதிர்த்து போய் நின்னுட்டு வந்திருக்க. அவங்க எல்லாரும் கண்டிப்பா ரொம்ப கோவத்துல இருப்பாங்க. யாருமே உனக்கு ஓட்டு போட போறது கிடையாது. இவனை நம்பி நின்னு நடு ஆத்துல நீ நிக்க போற பாரு, உனக்கு அவமானம் தான் மிஞ்சும். இந்த மாதிரி போட்டியில எல்லாம் நின்னு தோத்து போனா உனக்கு ரொம்ப மன வேதனையா இருக்கும். அத பத்தி நீ கொஞ்சம் கூட யோசிச்சே பார்க்க மாட்டாம நீ பாட்டுக்கும் அப்ளை பண்ணிட்டு வந்துட்ட, இதெல்லாம் சரியில்லக்கா அப்படின்னு சொல்ல, அப்ப சகல சொல்றாரு, சின்ன மாமியாரே நீங்க ரொம்ப ஓவரா தான் பேசுறீங்க. சகலையே வந்துட்டு நிக்க வச்சுட்டு அத்தை கண்டிப்பா ஜெயிப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில நாங்க எல்லாருமே இருக்கோம். ஆனா இந்த வீட்டுல நெகட்டிவா பேசுறது நீங்க மட்டும்தான். இப்ப எதுக்காக சின்ன மாமியாரே கண்டிப்பா அத்தை தோத்துருவாங்க அப்படின்னு இப்படி கங்கணம் கட்டிக்கிட்டு தெரியுறீங்க? அத்தை கண்டிப்பா ஜெயிப்பாங்க, நீங்க பார்க்கதான் போறீங்க சின்ன மாமியாரே. இது கேட்டதும் சந்திரா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு அந்த துர்காவுக்கு மாப்பிள்ளை பார்த்திருக்காங்கல்ல, அவங்களோட அப்பா அம்மா 2 பேரும் வராங்க. அவங்க நேரா ஈஸ்வரிய பார்த்து, வணக்கம்மா, இன்னும் 2 நாளையில என்கேஜ்மெண்ட் நடக்க போகுதுல்ல, அதான் நம்ம துர்கா பொண்ணுக்கு டைமண்ட் ரிங் வாங்கிட்டு வந்தோம். அப்படியே உங்ககிட்ட காமிச்சிட்டு போகலாம் அப்படின்னு வந்தோம், பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமண்ட் ரிங்க காமிக்கிறாங்க. அவங்க எல்லாரும் அந்த டைமண்ட் ரிங்க பாக்குறாங்க. பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேரா துர்கா கிட்ட டைமண்ட் ரிங்க காமிச்சு, துர்கா உனக்கு பிடிச்சிருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்ல, ஆனா துர்கா எதுவுமே பேசாம அமைதியா இருக்காங்க. துர்கா எதுவுமே பேசாம அமைதியா இருக்கிறத பார்த்துட்டு அந்த மாப்பிள்ளையோட அப்பா கேக்குறாரு, என்ன இது பொண்ணு எதுவுமே சொல்ல மாட்டேங்குது? அப்ப ரேவதி சொல்றாங்க, அவ பிடிச்சிருக்கு அப்படின்னு முதுவா சொன்னா உங்களுக்கு காதல விழுந்திருக்காது. இது கேட்டதும் அவரும், அப்படியாம்மா, சரி உனக்கு பிடிச்சிருந்தா ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு சொல்ல துர்கா அந்த இடத்துல இருந்து போறாங்க. துர்கா அப்படி கோவமா போறத நம்ம வில்லி கவனிக்கிறாங்க. ஆகா, நம்ம கிட்ட ஒரு சரியான வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இதை வச்சு ஒரு பிரச்சனையை உண்டாக்கலாம் போலயே அப்படின்னு துர்கா நேரா அவங்க ரூமுக்குள்ள போய் உட்கார்ந்துருக்காங்க. அப்ப நம்ம வில்லி நைசாப்ல வந்து துர்காவோட அந்த முகத்தை பாக்குறாங்க. அப்ப துர்கா வேதனையோட உட்கார்ந்து இருக்கிறத நம்ம வில்லி பார்த்துட்டு, ஆகா அப்ப நம்ம நினைச்சது உண்மைதான், இவ உண்மையாவே இந்த வீட்டுக்கு வந்த டிரைவர் நவீன ரொம்ப காதலிக்கிறா
அதனாலதான் அவளுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. இதை வச்சு அக்காவை அவமானப்படுத்தலாமே அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால வில்லி என்ன பண்றாங்கன்னா நேரா அந்த வில்லனை போய் சந்திக்கிறாங்க. இங்க பாருங்க, நம்மளோட அடுத்த பிளான் அப்படின்னு. அதுக்கு வில்லன் சொல்றாரு, இங்க பாரு, அந்த ஈஸ்வரி அவளும் இது மாதிரி போட்டிக்கு அப்ளை பண்ணியிருக்கிறா. அவளை அவளை விட்டு என்னால ஜெயிக்க முடியுமா? அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க, எப்படியாவது ஜெயிச்சுதான் ஆகணும். இந்த ஊர் ஃபுல்லா அவ மேல எல்லாருக்குமே மரியாதை இருக்கு. அந்த மரியாதை போயிட்டுன்னா அவளுக்கு எப்படி எலெக்ஷன்ல ஓட்டு கிடைக்கும்? எப்படியாவது வந்துட்டு அவளை ஒரு வகையில அவமானப்படுத்தணும். அதுக்கான வாய்ப்பு ஒண்ணு அமைஞ்சிருக்கு. அதுக்கு வில்லன் கேக்குறாரு, என்னமா சொல்ற? அதுக்கு வில்லி சொல்றாங்க, ஆமாங்க, ஒரு சூப்பரான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இது மாதிரி அந்த துர்கா இருக்கல்ல, அவன் அந்த நவீன ரொம்ப காதலிக்கிறான். நான் மட்டும் எப்படியாவது துர்கா கிட்ட பேசி இன்னும் 2 நாளையில அக்கா உனக்கு எப்படியும் வந்துட்டு இந்த கல்யாணத்தை ரெடி பண்ணிடுவா. நீ பேசாம வீட்டை விட்டு ஓடிரு அப்படின்னு சொன்னா அவ கண்டிப்பா வீட்டை விட்டு ஓடுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. அப்படியே அவளை வீட்டை விட்டு துரத்திட்டு நான் அந்த ஊர் மக்கள் முன்னாடி அப்படியே பஞ்சாயத்து பண்ணி அவளை அவமானப்படுத்தலாம். என்ன சொல்றீங்க? இதை கேட்டதும் வில்லன் சொல்றாரு, ஃபர்ஸ்ட் அந்த துர்கா ஓடட்டும், அதுக்கப்புறம் நானே பஞ்சாயத்தை கூட்டுறேன். எல்லாரும் சேர்ந்து அந்த ஈஸ்வரிய கேள்வி கேட்பாங்க. அப்ப ஈஸ்வரிக்கு எதுவுமே பதில் சொல்ல முடியாது, அவமானப்பட்டு நிற்பா. இதை கேட்டதும் நம்ம வில்லி சொல்றாங்க, ஆமாங்க, இதான் நம்மளோட அடுத்த பிளான். இதை மட்டும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அவ ரொம்ப அவமானப்பட்டு கூனி குறுகி போய் நிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதோட அந்த போட்டியிலையும் அவளால ஜெயிக்க முடியாது. அப்படியே நான் சொல்லுவேன், உன் மாப்பிள்ளை சொன்னதுனாலதான் நீ இப்படிப்பட்ட ஒரு போட்டியில நின்ன. இந்த போட்டியில நிக்காம இருந்திருந்தா உனக்கு எந்தவித பிரச்சனையும் இல்ல. இப்படி எல்லாருக்கிட்டையும் அவமானப்பட்டுட்டே அப்படின்னு சொல்லி அக்கா கிட்ட இன்னுமே நிறைய சொல்லி வந்துட்டு அவளை ரொம்ப கோவப்படுத்துவேன். இதனால அக்கா ரொம்ப கோவப்பட்டு அவளோட மாப்பிள்ளை மேலையும் கோவப்பட்டு அவனை இந்த வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. இங்க பாருங்க, இந்த வாய்ப்பை மட்டும் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது, சரியா? இதை கேட்டதும் வில்லன் சொல்றாரு, சந்திரா, இந்த வாட்டி மிஸ்ஸே ஆகாது, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் வில்லியும், சரிங்க, நான் போயிட்டு துர்கா கிட்ட பேசி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வில்லி நேரா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு துர்காவை பாக்குறாங்க. அப்ப துர்கா வந்துட்டு மாடியில தனியா நிக்கிறாங்க. அப்ப வில்லி நேரா துர்கா கிட்ட போயிட்டு, துர்கா, என்ன துர்கா ஒரே யோசனையா மாடியில நின்றுகிட்டு இருக்க? அப்ப துர்கா சொல்றாங்க, ஒண்ணுல சித்தி, சும்மா காத்து வாங்கலான்னு வந்தேன். அப்ப வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, நீ இப்படி இருக்கிறத பார்த்தா இந்த கல்யாணத்துல உனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை அப்படின்னு தோணுது. அப்பதான் துர்கா சொல்றாங்க, சித்தி, இத பத்தி நான் உங்ககிட்ட பேச விரும்பல சித்தி. அப்ப வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, நானும் உனக்கு ஒரு அம்மா மாதிரி தானே, ஏன் என்கிட்ட நீ எந்த உண்மையும் சொல்ல மாட்டியா? இங்க பாரு, நீ அன்னைக்கு வந்து நவீன் கூட பேசிக்கிட்டு இருந்தத நான் பார்த்தேன். உனக்கு நவீன பிடிச்சிருக்கா? இதை கேட்டதும் துர்கா சொல்றாங்க, இல்லையே, நான் யாருக்கிட்டையும் பேசல. அப்ப வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, நீ நவீன் கூட பேசிக்கிட்டு இருந்தத நான் என் கண்ணால பார்த்தேன். உனக்கு நவீன பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இத அக்கா கிட்ட சொன்னா கண்டிப்பா அக்கா ஒத்துக்கவே மாட்டா. ஏன்னா உனக்கு மாப்பிள்ளை வரைக்கும் பார்த்தாச்சு. இன்னும் 2 நாளையில நிச்சயமா நடக்க போகுது. அக்காவோட பிடிவாதத்தை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். அக்கா கண்டிப்பா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே மாட்டா. இங்க பாரு, உனக்கு நவீன ரொம்ப பிடிச்சிருக்கா? அப்ப நம்ம துர்கா சொல்றாங்க, ஆமா சித்தி, எனக்கு நவீன ரொம்ப பிடிச்சிருக்கு, அவர் இல்லாம என்னால இருக்கவே முடியாது. அப்ப வில்லி சொல்றாங்க, அப்புறம் எதுக்கு நீ இப்படி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க? பேசாப்ல நீ வந்துட்டு நவீன் கூட எங்கேயாவது கிளம்பி போயிடலாம்ல. தேவையில்லாம நீ அக்காவோட சம்மதத்துக்காக நீ எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீன்னா கண்டிப்பா உன் லைஃப் நல்லாவே இருக்காது. நீ எங்கேயாவது கிளம்பி போயிரு, அப்பதான் நீ நல்லா இருக்கலாம். அப்ப துர்கா கேக்குறாங்க, அம்மா கண்டிப்பா ரொம்ப கோவப்படுவாங்க சித்தி. அப்ப வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, அக்காவோட கோவத்தை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அவ கொஞ்ச நாள் தான் கோவமா இருப்பா, அப்புறம் எல்லாத்தையும் மறந்துட்டு உன்னை மறுபடியும் வீட்டுக்கு கூப்பிட்டுருவா. நீ அவளுக்கு ரொம்ப செல்ல பொண்ணு, அவ கண்டிப்பா உன்னை விட்டு கொடுக்க மாட்டா. அதோட ரேவதியோட லைஃப பத்தி உனக்கு தெரியும்ல. கொஞ்சம் கூட வந்துட்டு அவளுக்கு அந்த ராஜாவே பிடிக்கவே இல்லை. ஆனா அக்கா பிடிச்சு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா. என்ன பண்றது, தலையெழுத்து அப்படிங்கிறதுக்காக ரேவதி அந்த ராஜா கூட சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்கா. இங்க பாரு, உன்னோட லைஃபும் இப்படி ஆகிடக்கூடாது, சரியா? அவன் யாருன்னே தெரியாது, அவனை போய் கல்யாணம் பண்ணிட்டு நீ இப்படி நிம்மதியா வாழ முடியும்? அதோட நீ நவீன வேற காதலிக்கிற. நீ இந்த ஊரை விட்டு போறதுதான் நல்லது. பெசாப்ல நவீன கூட்டிக்கிட்டு இந்த ஊட்டை விட்டு போயிரு அப்படின்னு சொன்னதும் நம்ம துர்கா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. வில்லி துர்காவை குழப்பி விட்டதோட ரொம்ப சந்தோஷமா வெளியில வராங்க. அப்பாடா, இவளை நல்லா குழப்பி விட்டாச்சு, கண்டிப்பா இவ வந்துட்டு வீட்டை விட்டு ஓடிடுவா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா வெளியில வராங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க.
நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க நெக்ஸ்ட் வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.